சமீபத்திய பாராளுமன்ற தேர்தல் பலருக்கு பலவித யோசனைகளையும் பல விஷயங்களையும் புரிய வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வர ஆசைப்படுகின்ற, அரசியலுக்கு வர ஆசைப்படுகின்ற விஜய்க்கு சில விஷயங்கள் புரிய வைத்திருக்கின்றன. அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டிய சூழலில் கடைசி தருணத்தில் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தது அந்த இயக்கத்திற்கும் ஒரு புரிதலையும் எதிர்கால அரசியல் குறித்த ஒரு முன்னெடுப்பையும் நினைவுபடுத்தியிருக்கிறது. கேப்டன் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் தோற்றுவிட்டார் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர் தோற்கவில்லை, அந்த கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி என்று கேட்கிறீர்களா? சொல்கிறேன் வாருங்கள். தன்னுடைய மனைவி ராதிகா வெற்றி பெற வேண்டும் என்று நடிகர் சரத்குமார் அங்கப்பிரதட்சணம் செய்தார். மண்சோறு கூட சாப்பிட்டார் என்று சொல்லலாம். அதற்கும் அவர் தயாராக இருந்தார். நேரம் கிட்டவில்லை. ஆனாலும் விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் ஏற்கனவே 2 முறை வென்றவர். அந்த கட்சி அந்த தொகுதிக்கு நன்கு தெரிந்தவர் என்றாலும் அந்த தொகுதியை பொறுத்தவரை மாணிக் தாகூருக்கும் விஜய பிரபாகரனுக்கும் தான் கடும் போட்டி நிலவியது. பிஜேபியின் சார்பாக போட்டியிட்ட ராதிகா காசு, பணம், துட்டு, மணி எல்லாம் கொடுத்தும் தோல்வியை தான் பெற முடிந்தது என்றால், மாணிக் தாகூருக்கும் விஜய் பிரபாகரனுக்கும் நடந்த அந்த போட்டியில் அவர்களுக்கான ஓட்டுகள் தான் அங்கு விழுந்தன. அதில் இன்னொரு விஷயமும் உண்டு. பெரும்பாலும் தமிழக மக்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வகையிலும் மாநில தேர்தலுக்கு ஒரு வகையிலும் அவர்கள் போட்டு போடுவார்கள். பாராளுமன்ற தேர்தல் என்பதால் தேசிய கட்சியா மாநில கட்சியா எது முக்கியம் என்கின்ற கோணத்தில் இருந்தே இந்த போட்டியை நாம் பார்க்க வேண்டும். கேப்டன் விஜயகாந்திடம் மக்கள் கொண்டிருந்த அன்புக்கு காரணம் பல உண்டு. அவர் நல்லவர் என்பது. அந்த அன்புக்கு அவர்கள் செலுத்திய நன்றிதான் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனுக்கு கிடைத்த 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுகள். அதே சமயத்தில் தேசிய கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற மாணிக் தாகூர் அந்த தொகுதியில் ஏற்கனவே பழக்கப்பட்டவர் என்பது. எனவே மாணிக் தாகூருக்கும் விஜய பிரபாகரனுக்கும் சரியான போட்டி என்பது போல்தான் அந்த போட்டி இருந்தது. ஓட்டு எண்ணும் போதுதான் அவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த போட்டி மிக வேகமாக பரபரப்பாக அவர் முந்த இவர் முந்த அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் விஜய பிரபாகரன் கடைசியில் கௌரவமான தோல்வியை தான் தழுவினார். அதாவது 6000 வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் தன்னுடைய வெற்றியை நழுவிவிட்டார். விஜய பிரபாகரன் 6000 வாக்கு வித்தியாசத்தில் தான் தன்னுடைய வெற்றியை நழுவவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே அவர் தோற்கவில்லை. அந்த கட்சிக்கு தேமுதிகவுக்கு புது ரத்தம் பாய்ச்சியிருக்கிறார். அந்த கட்சியில் உள்ளவர்கள் இனி மேற்கொண்டு புதிய வேகத்தோடு செயல்படுவதற்கு அவருடைய இந்த வெற்றி ஒரு காரணமாக, அவர் வாங்கிய இந்த ஓட்டு சதவிகிதம் ஒரு காரணமாக அமைந்தது. விஜய பிரபாகரின் இந்த தோல்விக்கு முன்னால் மற்றவர்களுடைய தோல்வியை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக சாதாரணம்தான். அதாவது மத்திய இணையமைச்சர் முருகனை விட, பிஜேபியின் மாநில தலைவர் அண்ணாமலையை விட, ஏன் சித்தி ராதிகாவை விட அதிகமான வாக்குகளை விஜய் பிரபாகரன் வாங்கியிருப்பதே கேப்டனுக்கு கிடைத்த அங்கீகாரம், மரியாதை, அனுதாப ஓட்டுக்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எனவேதான் சொல்கிறேன், விஜய பிரபாகரன் தோற்கவில்லை. அவர் அந்த கட்சிக்கு புது ரத்தத்தை பாய்ச்சியிருக்கிறார். அந்த கட்சி இனி மேல் எழுந்து நின்று களம் காண, அடுத்த தேர்தலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள இந்த கடைசி நேர தோல்வி, அதாவது சிறிய வாக்கு வித்தியாசத்தில் பெற்ற இந்த தோல்வி ஒரு ஊக்கமாக இருக்கும் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். விஜய பிரபாகரனின் இந்த வாக்கு சதவீதத்தையும் மற்ற சினிமாக்காரர்கள், அதாவது கேரளாவில் முதல் முறையாக சுரேஷ் கோபி எம்பி ஆகியிருக்கின்றார். அதே போல ஆந்திராவில் பவன் கல்யாண் 21 தொகுதிகளிலும் 2 எம்பி தொகுதிகளிலும் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார். இதெல்லாமே விஜய்க்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருந்தாலும் கூட, எதிர்காலத்தில்
தன்னுடைய கட்சி தனித்து நிற்காமல் யாருடனாவது தேசிய கட்சியோ அல்லது மாநில கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்கின்ற ஒரு சூட்சமத்தையும் விஜய்க்கு இந்த தேர்தல் புரிய வைத்திருக்கின்றது. கேப்டன் விஜயகாந்தின் ரசிகர் தொண்டர்களுக்கும் அவருடைய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இப்போ நான் சொல்ல விரும்புவது, இது விஜய் பிரபாகரனுக்கு தோல்வி அல்ல. உங்கள் கட்சிக்கு மிக பெரிய பலம் கிடைத்திருக்கிறது. உங்கள் கட்சி மீண்டும் வளர்வதற்கு, மேலோங்கி நிற்பதற்கு இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். அவர் விஜய பிரபாகரன் தோற்கவில்லை, அவர் வெற்றியை நோக்கி பயணித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.